அவர் வந்து விஜயினுடைய மேனேஜராகவும் அந்த கம்பெனி தான் இருக்கு. விஜய் உட்பட பல பேருக்கு அவங்க பார்க்குறாங்க. அதுதான் உண்மை. இதுக்கு இடையில இப்போ விஜய்க்கான அந்த விர்ச்சுவல் வாரியர் இருக்காங்கல்ல, ஸோ அதையும் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இவ்வளவு தான் அவருடைய வேலை. இன்னொரு பக்கம் அவர் விஜயோட நம்பிக்கைக்குரியவராக இருக்காரு. இவரை எப்படி நீங்கள் ஒரு மாஃபியான்னு சித்தரிக்கிறது, அதுக்கப்புறம் ரெட் ஜெயன் மாதிரி இவர் பண்ணிடுவாருங்கிறது. ரெட் ஜெயன் பண்ணுறது ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ரூட் வந்து இது வரைக்கும் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட்னராக தான் இருக்காங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய மெயின் தொழில். அதே போல் மகாராஜா மாதிரி சில படங்களுக்கு அந்த பேஷன் ஸ்டுடியோ சுதனோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கெல்லாம் வரவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் ஒரு படம் தயாரிப்பது எப்படி ஒரு மாஃபியாவாக மாறும்? இப்போ ரெட் ஜெயன் பண்ணது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். வேற யாரையுமே படத்தை ரிலீஸ் பண்ண விடாம, அல்லது வேறொரு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இவங்க படத்தை கொண்டு போய் குறுக்கால விட்டு அந்த தியேட்டர்களை பாதி இவங்க பிடுங்கிறது, இந்த மாதிரி வேலையை பார்த்தாங்க. ரூட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த முயற்சியுமே அவங்க பண்ணலை. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அந்த மாதிரி மாஃபியாங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியும்? அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல சார். 30,000 வாட்ஸ்அப் குரூப் வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏங்க 30,000 இல்லைங்க, 3 லட்சம் வாட்ஸ்அப் குரூப்பே வைக்கட்டுமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா காலம். எதுவாக இருந்தாலும் சோசியல் மீடியா மூலமாக மக்களை ரீச் பண்ணணுங்கிறது தான் இன்னைய ஸ்ட்ராட்டஜி. அதை ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. இப்போ ஐபேக் நிறுவனம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க? பெண் நிறுவனம் இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க? திமுகவுக்கு பெண் நிறுவனம் இருக்குல்ல, அதே மாதிரி தாவேக்காக்கு ஜெகதீஷுடைய நிறுவனம் அதை பண்ணுறாங்க. அதை எப்படி மாஃபியான்னு பண்ண முடியும்? அப்போ இவரை மாஃபியான்னு சொன்னீங்கன்னா சபரீசனுடைய பெண் நிறுவனத்தை மாஃபியான்னு சொல்லுங்க. அதுதானே கரெக்டாக இருக்கும். ஒரே செயலை 2 பேர் செய்கிறாங்க. அவர் செய்கிறது வந்து சமூக சேவை, இவர் செய்கிறது வந்து மாஃபியா அப்படின்னா அதை எப்படி அதை ஏற்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் மாஃபியா என்று ஜெகதீஷை குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சியில் இப்போ இறங்கியிருக்காங்க. நீதிமன்றத்தில் வந்து அவங்க சொல்லட்டும், இவர் இன்ன காரணத்தினால் இவர் மாஃபியான்னு யாரெல்லாம் இன்னைக்கு குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் நிரூபிக்கட்டும். அது உண்மையாக இருக்கும் பட்சம் அதை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்குவோம்.